நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். மிக்சர் பண்ண நல்லா போட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு தண்ணிலாம் ஊற்ற வேணாம், சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதில் தண்ணி வரும், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம். இதை வந்து குக்கரை வந்து வெயிட் போட்டுருங்க. நல்லா குழையிற அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இதை ஒரு 5 விசில் விட்டுரும், நல்லா தண்ணியாக வெந்துடும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வேக வச்சாச்சு, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். இதை மிக்சியில் இந்த தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம ஒரு அடி அடிச்சிடுவோம். பாருங்கள் நல்லா வெந்துடணும். இதை உள்ள இந்த தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வடித்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மிக்சியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுவோம். ரொம்ப வலுவலுன்னு வேணாம், ரொம்ப இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் தக்காளி முழுசாக இருக்குது பாருங்கள், அது இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து அரைச்சிட்டு ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி வந்துடும். நம்ம வந்து இதை வந்து இப்படியே இது பண்ணிக்கிடுவோம். ரொம்ப ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன், இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ இந்த தக்காளி பாருங்கள் நல்லா எடுத்துட்டோம், தண்ணியெலாம் வடித்து எடுத்துட்டோம். இதில் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் புளி மட்டும் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த புளி எதுக்கு போடுறோம்னா நல்லா புளிப்பாக இருந்தால் இன்னும் நல்லா கெடாமல் இருக்கும், அதுக்காக தான் இதை கொஞ்சம் போடுறது. கொஞ்சம் நேரம் அந்த இதில் இருக்கட்டும். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். தக்காளியை வந்து அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், நம்ம புளியை வந்து தக்காளியோடய போட்டு வேக வைப்பாங்க, அப்படி வேக வைக்கக்கூடாது. சில புளிகள் வந்து துவர்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. வந்து அந்த தண்ணியில் ஊற வச்ச புளியை வந்து தனியாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு இப்போ தக்காளியை வந்து போட்டு நம்ம அரைச்சிடுவோம். அந்த ஜார்லேயே இந்த புளியோடைய தக்காளியை இது பண்ணிடுவோம். நம்ம தக்காளியில் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளியை அரைச்சாச்சு, தக்காளியும் புளியும் அரைச்சாச்சு. கட்டாயம் வந்து புளியை வந்து வேக வைக்காதீங்க, தனியாக தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அரைச்சிங்கன்னா துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து இந்த 1.5 கிலோ தக்காளிக்கு 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இதை போட்டு நல்லா நம்ம வெறும் பாத்திரத்தில் நம்ம இது பண்ணிக்கிடுவோம், வறுத்துக்கிடுவோம். ஆயிலெலாம் போட வேண்டாம். இது நல்லா செவப்பாக வறுத்துருவோம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போதும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து இப்போது நான் வந்து ஒரு 100 மில்லி ஆயில் நல்லெண்ணெய் போடுறேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம வந்து தக்காளி ஊற்றணும், அப்போ நம்ம மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வேணும்னா வெள்ளை பூண்டு போட்டுக்கிறலாம். நல்லா கடுகு மட்டும் போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த இதில் வந்து நம்ம தக்காளி ஊற்றிடுவோம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. பயங்கரமாக தெரிக்கும் தக்காளி. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு. எதுக்கு நான் வந்து தக்காளியை வந்து முதவே எடுத்த உடனேயே அரைக்காமல் நம்ம வந்து வேக வச்சுட்டு அரைச்சோம்னா, நம்ம வேக வைக்காமல் நம்ம வந்து முழு தக்காளி அரைச்சோம்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ஜூஸ் நிறையா வந்துடும். ஜூஸ் நிறையா வந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம ஊறுகாய் பண்ணும்போது தண்ணி வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதோட அது பயங்கரமாக தெரிக்கும். நான் ஏற்கனவே வந்து இது மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு போட்டோம், தண்ணி ரொம்ப வந்தது, வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆனிச்சு. அதோட அடுப்படி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இப்போவே தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க.
இதில் வந்து நம்ம உடனே மூடிடணும், இல்லாட்டி கிச்சன் ஃபுல்லாக தெரிச்சிடும். மூடி வச்சுக்கோங்க. இல்லை கிச்சனை ஒருக்கா க்ளீன் பண்ணணும், நம்ம அவ்வளவு தர ஃபுல்லாக தெரிச்சிடும். இதே தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி வரும், ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக வேக வச்சுட்டு இங்கே நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த புளி அரைக்கும் போது இந்த மிச்சம் தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாம தான் நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் வரும், ஒரு 200 தண்ணி வரும். அது நம்ம வந்து புளி ஊற வச்சுக்கிடுவோம். அப்போ புளியும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா வந்து வேகட்டும். அந்த வறுத்த பவுடரை வந்து இந்த இதை வந்து வெந்தயத்தையும் கடுகையும் பவுடர் ஆக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம சிம்மில் வச்சதுனால தெரிக்காமல் இருக்குது, இல்லாட்டா கிச்சன் ஃபுல்லாகவே தெரிச்சிடும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் கரெக்டாக போடணும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். நான் 1.5 கிலோ தக்காளி அரைச்சிருக்கேன். இதில் வந்து நான் 1.5 கிலோவுக்கு எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நான் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இது நான் வாங்கியிருக்கிறது நாட்டு தக்காளி, அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த தக்காளி கிடைக்குதோ அது மாதிரி இதெல்லாம் உங்களுடைய இது, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறலாம். உப்பெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒத்தாப்பில் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள், ஒரு 100 கிராம் ஊற்றணும். இன்னும் வந்து வற்றி வரும்போது நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ பிடிக்கலை, சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், அவ்வளோதான். எப்படியும் தெரிக்க தான் செய்யும். இங்கே பார்த்திங்களா, இந்த மூடியிலாம் எவ்வளோ தெரிச்சிருக்குதுன்னு. மூடி வச்சுருவோம். ஊடால திறந்து பார்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு பெருக்கு பார்த்து இது பண்ணுங்க. இன்னும் வந்து இதாகணும். நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம கடைசியிலே தான் நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம அரைச்சி வச்சோம்ல வெந்தயம் கடுகுத்தூள் வந்து நம்ம கடைசியில் தான் போடணும். சில பேர் வந்து முதவே ஆரம்பத்திலே போட்டுருவாங்க. அது ரொம்ப கசப்பு தன்மையாயிரும், அந்த வாசனை போயிடும். கசப்பை விட அந்த வாசனை வந்து போயிடும். அது நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்களேன் வெந்தயம் இதுலலாம். அதனால் இறக்குறதுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு நம்ம இறக்கிறோம். பெருங்காயமும் வெந்தயம் கடுகு வறுத்து வச்சதை நம்ம போட்டு இது பண்ணிக்கிறோம். பெருங்காயம் பவுட்ரு போட்டுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம அந்த பவுட்ரு அரைச்சோம்ல, இது எல்லாத்தையும் போட்டுருவோம். இது வந்து மொத்தம் அரைச்சது வந்து ஒரு 5 ஸ்பூன் வரும். நீங்கள் பயப்படாமல் போட்டுருங்க, கசக்கும்னு நினைக்காதீங்க. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஆளுக்கு இப்போ ஆயில் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றுறேன். இதுலேயே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருங்காயம் பவுட்ரு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தேவைன்னு போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் வந்து பெருங்காயம் எல்லாத்தையும் கலந்தாச்சு. இது போதும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி அடுப்பிலே வச்சுருவோம். இப்போது இந்த தக்காளி தொக்கு பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து வெளியில் வச்சாலே 3 மாதம் கரெக்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு தக்காளி போட்டிருக்கோம். நீங்கள் அது மாதிரி வாங்கி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப இன்னும் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லெமன் கூட போட்டுக்கிறலாம். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.